தரித்திரருக்கு சுவிசேஷம், திருச்சபைக்கு சத்தியம். இந்த ரெண்டு நோக்கங்களோடு மன்னா மழை பெய்து கொண்டிருக்கிறது. மன்னா மழையில் சங்கீத செய்திகள் என்ற தலைப்பில் வரிசையாக 1வது சங்கீதத்திலிருந்து 150வது சங்கீதம் வரை நாம் வேதபாட ரீதியிலே படித்து தியானிக்க இருக்கிறோம். இந்த மன்னா மழை செய்திகளை நீங்கள் மகிமை டிவியிலே நீங்கள் காணலாம். ஒவ்வொரு சனிக்கிழமையும் ஒவ்வொரு ஞாயிற்றுக்கிழமையும் மாலை 5 மணிக்கு இந்த மன்னா மழை உங்களுடைய வீட்டிலே பெய்யும். எனவே நீங்கள் அந்த நேரத்தை ஆண்டவருடைய சமூகத்தில் காத்திருந்து பயன்படுத்தி கொள்ளுமாறு உங்களை கேட்டுக்கொள்கிறோம். உங்களுடைய கேள்விகள், உங்களுடைய கருத்துக்கள், உங்களுடைய ஜெப குறிப்புகள் அனைத்தையும் வர இருக்கக்கூடிய இமெயில் முகவரியிலே, டெலிஃபோன் நம்பர்களிலே நீங்கள் வாட்ஸ்அப்பாக செய்தியாக எங்களிடத்தில் நீங்கள் பகிர்ந்து கொள்ளலாம். இந்த செய்திகளை நீங்கள் உங்களுடைய நண்பர்களுக்கு ஷேர் பண்ணுங்கள், பகிர்ந்தளியுங்கள். வாட்ஸ்அப் மூலமாக, ஃபேஸ்புக் மூலமாக பகிர்ந்தளித்து அவர்களுக்கும் நீங்கள் பிரயோஜனம் உள்ளவர்களாக நீங்கள் வாழுங்கள். இந்த செய்திகளை உங்கள் மத்தியிலே கொடுத்து கொண்டிருக்கும் பொழுது உங்கள் கையிலே கட்டாயமாக வேத புத்தகம் இருக்க வேண்டும். மன்னா மழை என்ற சேனல் வந்த உடனேயே உங்கள் வேதாகமத்தை உங்கள் கையிலே வைத்து அந்த செய்திகளை கொடுக்க கொடுக்க வேதத்தில் இருக்கக்கூடிய வசனங்களை நீங்கள் பாருங்கள். ஆண்டவர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமென். மன்னா மழையில் நனைய மறுபடியும் உங்களை மனமகிழ்வோடு வரவேற்கிறேன். சங்கீத புத்தகத்திலிருந்து இந்நாட்களிலே செய்திகளை படித்து தியானித்து வருகிறோம். ஒவ்வொரு தடவையும் நாம் சந்திக்கும் பொழுதெல்லாம் ஒவ்வொரு சங்கீதமாக நாம் சிந்தித்து கொண்டிருக்கிறோம். இதுவரை நாம் 20 சங்கீதங்களை சிந்தித்திருக்கிறோம். உங்களில் யாராவது சில சங்கீதங்களை விட்டுவிட்டீர்கள் என்றால், தவற விட்டுவிட்டீர்கள் என்றால், அல்லது உங்களால் இந்த செய்தியை கேட்க முடியாமல் போய்விட்டதென்றால், இந்த செய்திகளெல்லாம் யூடியூப்பில் உண்டு, தொகுத்து வைக்கப்பட்டிருக்கின்றன. இந்த செய்திகள் எல்லாம் அதே வேளையிலே mahimaitv.com என்ற வெப்சைட்டில் உண்டு. எதையும் நீங்கள் தவற விடாமல் எல்லாவற்றையும் நீங்கள் படித்து தியானியுங்கள். இந்த சங்கீதங்களை எல்லாம் நீங்கள் குறிப்பாக யூடியூப்பிலே, வெப்சைட்டிலே நீங்கள் கேட்கும் பொழுது குறிப்புகள் எடுத்துக்கொண்டால் நல்லது. அவற்றின் மூலமாக உங்களுடைய வருகாலம் முழுவதற்கும் உங்களுக்கு ஆசீர்வாதமாக இருக்கும். அந்த குறிப்புகள் மூலமாக உங்களுடைய சபைகளிலே, ஏராளமான சபைகளிலே, கூட்டங்களிலே நீங்கள் ஆசீர்வாதமாக ஜொலிக்க முடியும். இந்த செய்திகளெல்லாம் கர்த்தர் தரக்கூடிய செய்திகள், என்னுடைய சொந்த செய்திகள் அல்ல. இந்த செய்திகளுக்கு காப்பிரைட் கிடையாது. எனவே இந்த செய்திகளை உங்களுக்காகவும் உங்களுடைய சபைகளுக்காகவும் உங்களுடைய ஊழியங்களுக்காகவும் நீங்கள் பயன்படுத்தி கொள்ளுமாறு உங்களை கேட்டுக்கொள்கிறேன். சரி, 21ஆம் சங்கீதத்தை எடுத்துக்கொள்ளுங்கள். வேதம் வச்சுருக்கீங்களா? 21ஆம் சங்கீதம். 20ஆம் சங்கீதம் ஏற்கனவே நாம் சிந்தித்தோம். அதிலே தாவீதினுடைய ஜபம், ஆண்டவரிடத்தில் சில காரியங்களை வேண்டுகிறதை பார்க்கிறோம். 21ஆம் சங்கீதம், அந்த சங்கீதத்திலே ஆண்டவரிடத்தில் கேட்ட நன்மைகளை பெற்றுக்கொண்டதினாலே நன்றி செலுத்துதலை பார்க்கிறோம். ஆக 20ஆம் சங்கீதம் விண்ணப்பம், 21ஆம் சங்கீதம் நன்றி. நன்றி எறிதலின் கீதமாக இந்த 21ஆம் சங்கீதத்தை நாம் பார்க்கிறோம். இது தாவீது பாடின ஒரு தீர்க்க தரிசன சங்கீதம் என்று சொல்லலாம். இயேசு கிறிஸ்துவின் வருகையை பற்றிய முன்னறிவிப்பு சங்கீதமாகவும் இந்த சங்கீதம் காணப்படுகிறது. எதிரிகளின் மேல் ஆண்டவர் எப்படி தாவீதுக்கு வெற்றியை கொடுத்தார் என்ற சில விவரங்களை இந்த சங்கீதம் அறிவிக்கிறது. தாவீதுக்கு எதிரிகள், உங்களுக்கு எதிரிகள் உண்டா? கிடையாதா? எல்லாருக்கும் எதிரிகள் உண்டு. பிசாசு, உலகம், மாம்சம், இவை மட்டுமல்ல, உலகத்திலே மனிதர்கள் சிலர் எதிரிகளாக இருக்கிறார்கள். இயேசுவுக்கு எதிரிகள் உண்டே. அன்னா, காய்பா, ஏரோது, பிலாத்து, யூதாஸ் காரியோத்து, இன்னும் அவரை சிலுவையில் அறைந்த ஏராளமான பேர் எதிரிகள் உண்டு. ஒவ்வொரு மனிதனுக்கும் ஒவ்வொரு கிறிஸ்தவனுக்கும் எதிராளிகள் உண்டு என்று சொல்லி வேதம் நமக்கு கற்றுக் கொடுக்கிறது. அதே வேளையிலே எதிராளிகளின் மத்தியிலே, எதிர்ப்பான ஜீவியத்திலே நாம் தோல்விகளை கண்டு துவண்டு விடாமல் வெற்றியை நோக்கி வாழ நாம் அழைக்கப்படுகிறோம். ஒவ்வொரு ஜெபத்தின் இறுதி பயன் வெற்றி. ஒவ்வொரு விசுவாசிக்கும் வெற்றியின் கிரீடம் சூடப்படத்தக்கதாக அந்த நாளை எதிர்பார்த்து ஒவ்வொரு விசுவாசியும் வாழ்ந்து கொண்டிருக்கிறான். கிறிஸ்துவினாலே முற்றும் ஜெயம் கொள்ள நாம் வல்லவராக இருக்கிறோம் என்று சொல்லி வேதம் நமக்கு கற்றுக் கொடுக்கிறது. ஆக வெற்றி என்பது ஆண்டவர் நமக்கு சம்பாதித்த சொத்து. வெற்றிக்காக நாம் போராடவில்லை, வெற்றியிலிருந்து நாம் போராடுகிறோம். அப்படின்னா வெற்றிக்காக நாம் போராடவில்லை, ஆண்டவர் ஏற்கனவே சம்பாதித்து வைத்த வெற்றி.
இதோ நான் உலகத்தை ஜெயித்தேன் அப்படின்னு சொல்லியிருக்கார் ஆண்டவர். அப்படின்னா உலகத்தில் உள்ளவர்கள், உலகத்தில் உள்ளவைகள் எல்லாமே ஜெயிக்கப்பட்டவை, தோற்கடிக்கப்பட்டவை. ஏற்கனவே ஆண்டவர் வென்று விட்டார். வெற்றி அவரிடத்தில் உண்டு. அவருடைய பிள்ளைகளாக நாம் இருப்பதினாலே, அவருடைய சுதந்திரர்களாக நாம் ஜீவிப்பதினாலே, அவருடைய வெற்றியின் அடிப்படையிலே நாம் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். வெற்றிக்காக நாம் போராடாமல் அவருடைய வெற்றியிலிருந்து போராடுகிறோம் என்று சொல்லி வேதம் நமக்கு கற்றுக் கொடுக்கிறது. அவருடைய வெற்றியிலிருந்து போராடுவதனாலே வெற்றி மேல் வெற்றி அடைந்து நாம் முற்றும் ஜெயங்கொள்ள வல்லவர்களாக இருக்கிறோம். சரி, ஆண்டவர் தரக்கூடிய வெற்றிகளின் ரகசியங்களை குறித்து நாம் வேதத்தில் பார்க்கும் பொழுது, இந்த 21ஆம் சங்கீதத்தின் அடிப்படையிலே நாம் பார்க்கும் பொழுது, முதலாவதாக வல்லமை, கிறிஸ்துவின் வல்லமையை குறித்து முதலாவது வசனமும் 3வது வசனமும் நமக்கு அறிவிக்கிறது. முதலாவது வசனம் என்ன? கர்த்தாவே, உம்முடைய வல்லமையிலே ராஜா மகிழ்ச்சியாக இருக்கிறார், உம்முடைய ரட்சிப்பிலே எவ்வளவாய் களி கூறுகிறார். 3ஆம் வசனம், உத்தம ஆசீர்வாதங்களோடு நீர் அவருக்கு எதிர்கொண்டு வந்து அவர் சிரசில் போர்க்கிரீடம் தரிப்பிக்கிறீர் என்று சொல்லி தொடர்ந்து நாம் வாசிக்கிறோம். ஆக இந்த வெற்றியின் கீதத்திலே முதலாவதாக நாம் பார்க்கக்கூடியது ஆண்டவருடைய வல்லமை. ஆண்டவர் தரக்கூடிய வெற்றியின் அடிப்படை விருப்பம். இந்த வெற்றிக்கான விருப்பத்தை முதலாவதாக பார்க்கிறோம். இரண்டாவதாக அதற்காக செய்யப்படக்கூடிய விண்ணப்பத்தை நாம் சந்திக்கிறோம். 2வது வசனத்திலே, 2வது வசனத்தின் முடிவிலே சேலா என்ற வார்த்தை இடம்பெறுகிறதா? சேலா என்ற வார்த்தைக்கு அர்த்தம் என்ன? அதனுடைய அர்த்தம் என்னவென்றால், சேலா என்று வந்த உடனே அந்த வசனத்தோடு சற்று நேரம் நிறுத்திவிட்டு அந்த சேலா உள்ள வசனத்தையும் முந்தின வசனங்களையும் தியானிக்க வேண்டும். தியானம் என்றால் என்ன? இந்த வசனம் கூறுவது என்ன? இதிலிருந்து நான் என்ன படித்து கொள்ளுகிறேன்? இதனால் எனக்கு கிடைக்கக்கூடிய வாக்குத்தத்தங்கள் என்ன? இந்த வசனம் சுட்டி காட்டக்கூடிய என்னுடைய அந்தரங்க பாவம் என்ன? அதை அறிக்கையிட்டு விட்டுவிட வேண்டுமே. கர்த்தருடைய சித்தம் என்ன? இன்னும் என்னென்ன காரியங்களில் நான் கீழ்ப்படிய வேண்டும்? இந்த காரியங்களை எல்லாம் சேர்ந்து சிந்திக்கக்கூடிய இடம்தான் சேலா. சேலா என்று வரும் பொழுது நிறுத்தி சிந்தியுங்கள். ஆக நம்முடைய விருப்பம், இரண்டாவதாக ஆண்டவருடைய சமூகத்தில் நாம் ஏறெடுக்கக்கூடிய விண்ணப்பம், மூன்றாவதாக விசுவாசம். 7ஆம் வசனத்திலே பார்க்கும் பொழுது தேவனிடத்திலே நாம் வைத்திருக்கக்கூடிய நம்பிக்கையை குறித்து, விசுவாசத்தை குறித்து பார்க்கிறோம். விசுவாசமின்றி தேவனுக்கு பிரியமாயிருப்பது கூடாத காரியம். விசுவாசத்தினாலே நீதிமான் பிழைப்பான். என்னை விசுவாசிக்கிறவன் எனக்கு மிஞ்சிய பெரிய காரியங்களை செய்வான். சரீரம் வாழ்வதற்கு தேவை சுவாசம், ஆத்துமா வாழ்வதற்கு தேவை முன்னால் ஒரு விசுவாசம். விசுவாசத்தினால் நீதிமான் பிழைப்பான். விசுவாசம் இன்றி ஒன்றையும் செய்ய முடியாது. விசுவாசத்தினால் வராத யாவும் பாவமே. நீ விசுவாசித்தால் தேவனுடைய மகிமையை காண்பாய். இதெல்லாம் விசுவாசத்தை வலியுறுத்தும் வசனங்களாக, வாக்குத்தத்தங்களாக நாம் வேதத்திலே வாசிக்கிறோம். ஆக வெற்றியின் ரகசியங்கள் என்று சொல்லும் பொழுது முதலாவதாக அந்த வெற்றிக்கான விருப்பம் வேண்டும், இரண்டாவதாக அந்த வெற்றிக்கான விண்ணப்பத்தை செய்ய வேண்டும், மூன்றாவதாக வெற்றி கிடைக்கும் என்று நம்ப வேண்டும், விசுவாசிக்க வேண்டும். இதையெல்லாம் செய்யும் பொழுது நம்ம எதிர்த்து நிற்கக்கூடிய சத்துருக்கள், நம்ம எதிர்த்து நிற்கக்கூடிய விரோதிகள், அவர்களை எல்லாம் மேற்கொண்டு இந்த உலகத்திலே வாழ முடியும். 8ஆம் வசனம் பாருங்கள். உமது கை உமது சத்துருக்கள் எல்லாரையும் எட்டி பிடிக்கும், உமது வலதுகரம் உம்மை பகைக்கிறவர்களை கண்டுபிடிக்கும் என்று வாசிக்கிறோம். ஆக நான்காவதாக வலதுகரம். வலதுகரம் என்பது ஆண்டவருடைய வல்லமையின் வெளிப்பாடு. வலதுகரம் என்பது ஆண்டவரை அடையாளப்படுத்தி கொடுக்கக்கூடிய, ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவை அடையாளப்படுத்தி சொல்லக்கூடிய ஒரு சொல்லாகும். தேவனுடைய வலது பாரிசத்தில் விற்றிருக்கக்கூடிய கிறிஸ்து ஆண்டவருடைய வலதுகரமாக விளங்குகிறார். ஆக விருப்பம் நமக்கு வேண்டும், விண்ணப்பம் நாம் செய்ய வேண்டும், விசுவாசத்தை நாம் காத்துக்கொள்ள வேண்டும். அதற்கு பிறகு விரோதம். 8ஆம் வசனத்திலே 11ஆம் வசனத்திலே நம்முடைய விரோதிகள் இவர்கள் எல்லாம் மேற்கொண்டு வாழ தேவனுடைய வல்லமை நமக்கு தேவை என்று சொல்லி வேதம் நமக்கு தெளிவாக கற்றுக் கொடுக்கிறது. ஆமாம், உங்களுடைய வாழ்க்கையில் விரோதிகள் உண்டா இல்லையா? அப்படின்னா அவங்களையெல்லாம் மேற்கொள்ள
நீங்கள் என்ன செய்ய வேண்டும்? உங்களுடைய விருப்பத்தை ஆண்டவருடைய சமூகத்தில் தெரிவியுங்கள். ஆண்டவரே, இந்த விரோதியோடு என்னால் வாழ முடியாது, இந்த விரோதியின் அருகாமையிலே என்னால் ஜீவிக்க முடியாது, இவர்களை திருத்தும் அல்லது துரத்தும் என்று சொல்லி ஆண்டவரிடத்திலே உங்களுடைய விண்ணப்பத்தை ஏறிடுங்கள். அது மட்டுமல்ல, விசுவாசியுங்கள். ஆண்டவர் நன்மை செய்யக்கூடியவர் என்பதை நீங்கள் தெளிவாக நம்புங்கள். ஏனென்றால் நீ விசுவாசித்தால் தேவனுடைய மகிமையை காண்பாய். அது மட்டுமல்ல, என்ன விரோதம் யார் பண்ணி கொண்டிருந்தாலும் ஆண்டவரை அண்டிக் கொள்ளுங்கள். அவருடைய வலது கரத்தினாலே ஆண்டவர் நம்மை ரட்சிப்பார் என்று சொல்லி வேதத்தில் நாம் வாசித்தோம். ஆக முதலாவதாக அந்த சங்கீதம் போதிக்கக்கூடிய முதல் உண்மை வல்லமை, தேவனுடைய வல்லமை. இரண்டாவதாக வாழ்க்கை, ஆண்டவர் நமக்கு தரக்கூடிய வாழ்க்கை. இந்த வல்லமையான ஜீவியத்திலே ஆண்டவர் நமக்கு தரக்கூடிய வாழ்க்கையை 3ஆம் வசனத்திலே 5ஆம் வசனத்திலே நாம் வாசிக்கலாம். 21ஆம் சங்கீதம் 3ஆம் வசனம் என்ன சொல்லுகிறது? உத்தம ஆசீர்வாதங்களோடு நீர் அவருக்கு எதிர்கொண்டு வந்து அவர் சிரசில் பொற்கிரீடம் வைக்கிறீர் என்று சொல்லி வாசிக்கிறோம். தொடர்ந்து 4ஆம் வசனம், அவர் உம்மிடத்தில் ஆயுசை கேட்டார், நீர் அவருக்கு என்றென்றைக்கும் உள்ள தீர்க்காயுசை அளித்தீர். உமது ரட்சிப்பினால் அவர் மகிமை பெரிதாயிருக்கிறது, மேன்மையும் மகத்துவத்தையும் அவருக்கு அருளினீர். ராஜா கர்த்தர் மேல் நம்பிக்கையாயிருக்கிறார், உன்னதமானவருடைய தயவினால் அசைக்கப்படாதிருப்பார். உமது கை உமது சத்துருக்கள் எல்லாரையும் எட்டி பிடிக்கும், உமது வலதுகரம் உம்மை பகைக்கிறவர்களை கண்டுபிடிக்கும் என்று சொல்லி தொடர்பாக நாம் வாசிக்கிறோம். ஆக ஆண்டவர் நமக்கு தரக்கூடிய வாழ்க்கையிலே ஏராளமான நன்மைகள். என்னென்ன நன்மைகள்? முதலாவதாக ஆசீர்வாதம். 3ஆம் 6ஆம் வசனங்களிலே நான் வாசித்தோம். ஆசீர்வாதங்கள், திருப்தி, பரம திருப்தி ஆண்டவர் கட்டளையிடுகிறார். கர்த்தர் என் மேய்ப்பராக இருப்பதினாலே நான் தாழ்ச்சி அடைகிறேன். அது மட்டுமல்ல, என் பாத்திரம் நிரம்பி வழிகிறது. அது மட்டுமல்ல, நாம் ஒன்றிலும் குறைவுபடாமல் எல்லாரும் பூரண ஆசீர்வாதத்தோடு இலங்குகிறோம். அது மட்டுமல்ல, கிறிஸ்துவுக்குள் நாம் சகலவற்றிலும் சம்பூர்ணமாக்கப்பட்டிருக்கிறோம் என்று சொல்லி கொலோசியர் 2ஆம் அதிகாரம் 10ஆம் வசனத்திலே வாசிக்கிறோம். என்னென்ன வசனங்கள் பாருங்கள்! கிறிஸ்துவுக்குள்ளே நாம் சகலவற்றிலும் சம்பூர்ணமாக்கப்பட்டிருக்கிறோம். பூரண ஆசீர்வாதங்கள் பொழிந்தோடுகின்றன. எப்போ? ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை சொந்த இரட்சகராக ஏற்றுக்கொண்டு அவரிலே நாம் நிலைத்திருக்கும் பொழுது ஆசீர்வாதம் மட்டுமல்ல, அரசுரிமை, ஆளுகை செய்தல், ராஜாவாக விளங்குதல், பொற்கிரீடம் தரிக்கப்பட்டவர்களாக இந்த உலகத்தில் வாழ நாம் அழைக்கப்படுகிறோம். வேதத்தில் பல கிரீடங்கள் உண்டு. இந்த 3ஆம் வசனத்திலே பொற்கிரீடம், வெளிப்படுத்தல் விசேஷம் 4ஆம் அதிகாரம் 4ஆம் வசனத்திலே இது பொற்கிரீடம். இன்னும் 2 தீமோத்தேயு 4ஆம் அதிகாரம் 8ஆம் வசனத்திலே நீதியின் கிரீடம். யாக்கோபு 1ஆம் அதிகாரம் 2ஆம் வசனத்திலே ஜீவ கிரீடம். 1 பேதுரு 5ஆம் அதிகாரம் 4ஆம் வசனத்திலே மகிமையின் கிரீடம். இன்னும் வாடாத கிரீடம், அழியாத கிரீடம். இப்படியெல்லாம் வேதத்தில் அநேக கிரீடங்கள் வைக்கப்பட்டிருக்கின்றன. யாருக்காக? ஆண்டவருக்கு கீழ்ப்படிந்து வாழ்கிறவர்களுக்காக. விசுவாசிகளுக்காக என்று மொட்டையாக சொல்ல முடியாது. ஏனென்றால் எல்லாரும் சொல்வார்களே, நான் இந்த சபை விசுவாசி, நான் அந்த சபை விசுவாசி என்று சொல்லி. உங்களுடைய விசுவாசத்தை கொஞ்சம் ஆராய்ந்து பார்ப்போமா? சற்று நேரம். யார் சிறந்த விசுவாசி? நாமா பிசாசா? யார் சிறந்த விசுவாசி? பிசாசுகள் விசுவாசித்து நடுங்குகின்றன என்று வேதம் சொல்லுகிறது. யாக்கோபு 2ஆம் அதிகாரம். நாம் விசுவாசிகள் என்று சொல்லுகிறோம், நாம் நடுங்க மாட்டோம், ஆண்டவருக்கு பயப்பட மாட்டோம், அவருடைய வசனத்துக்கு நடுங்க மாட்டோம், மற்றவங்களை தான் நம்ம நடுங்க வாய்ப்போம். யார் சிறந்த விசுவாசி? பிசாசுகள் கீழ்ப்படுகின்றன, நீ அங்கே போ என்று சொன்னால் உடனே போய் விடுகிறது. விசுவாசி கீழ்ப்படிவதில்லை, கீழ்ப்படிவதே இல்லை. தேவனுடைய கிருபை எந்நாளும் உள்ளது, நம்முடைய கீழ்ப்படிதல் எந்நாளும் கிடையாது. கிருபையும் கீழ்ப்படிதலும் சந்திக்கும் பொழுதுதான் ஆசீர்வாதம் உண்டு. நாம் கீழ்ப்படிவதில்லை, பிசாசுகள் கீழ்ப்படிந்து நடக்கின்றன. அது மட்டுமல்ல, பிசாசுகள் அறிக்கை செய்கின்றன. கூட்டத்தில் இயேசுவை கண்ட மாத்திரத்திலேயே
பிசாசு உடனே அவருக்கு ஒரு சல்யூட் போட்டு, இயேசுவே உம்மை இன்னார் என்று அறிவேன், நீர் தேவனுடைய பரிசுத்தர், நீர் உன்னதமான தேவனுடைய குமாரன் என்று அறிக்கை செய்கிறது பிசாசு. நாம் எப்படி ஆண்டவரை அறிக்கை செய்திருக்கிறோமா? பக்கத்து வீட்டுக்காரனுக்கு சுவிசேஷத்தை சொல்லி இருக்கிறோமா? நீங்கள் ரட்சிக்கப்பட வேண்டும், ஆண்டவருக்கு உங்களுடைய வாழ்க்கை அர்ப்பணிக்க வேண்டும் என்று பக்கத்திலே வாழ்கிறவர்களுக்கு ரட்சிப்பின் செய்தியை கூறியிருக்கிறோமா? பக்கத்து பெஞ்சிலே படித்து கொண்டிருக்கிறவன், பக்கத்து பெஞ்சில் இருந்து வாசித்து கொண்டிருக்கிறவன், லைப்ரரியில் பக்கத்து பெஞ்சில் இருந்து அல்லது சேரில் இருந்து வாசித்து கொண்டிருக்கிறவன், வீட்டுக்கு அனுதினமும் வந்து பால் போடுகிறவர்கள், பேப்பர் போடுகிறவர்கள், பஸ்ஸில் பயணம் செய்கிறோமே, அடிக்கடி அந்த கண்டக்டரை டிரைவரை சந்திக்கிறோமே, இவர்களுக்கெல்லாம் ரட்சிப்பை நாம் சொல்லி இருக்கிறோமா? பிசாசு தயங்கவில்லை, ஆண்டவரை குறித்து சொல்ல தயங்கவில்லை. நாமோ தயங்குகிறோம், குழம்புகிறோம், வெட்கப்படுகிறோம், கூச்சப்படுகிறோம், பயப்படுகிறோம். யார் சிறந்த விசுவாசி? அவன் அறிக்கை செய்கிறான், கீழ்ப்படுகிறான், நடுங்குகிறான். இதையெல்லாம் நாம் செய்கிறோமா? இன்றைக்கு சபைகளிலே அநேக விசுவாசிகள், அநேக பக்த கோடிகள், ஆனால் சிலுவை சுமக்கக்கூடிய சீஷர்கள் குறைவு. பரவச நிலைகளை நாடக்கூடிய பக்த கோடிகள் அநேகர், ஆனால் சிலுவை சுமக்கக்கூடிய சீஷர் சிலர் என்று சொல்லி நாம் அறிந்து கொண்டிருக்கிறோம். பக்த கோடிகள் தேவையில்லை, சீஷர்கள் தான் தேவை. விசுவாசிகளை விட மனம் திரும்பி ரட்சிக்கப்பட்ட கான்வர்ட்ஸ், மனம் திரும்பினவர்களை ஆண்டவர் தேடுகிறார். வெறுமனே விசுவாசி விசுவாசி என்று சொல்லி காட்டுவாசிகளாக வாழாதிருங்கள். கர்த்தருடைய வசனத்திற்கு ஒப்பு கொடுத்து கர்த்தரை இரட்சகராக ஏற்றுக்கொண்டு அவருடைய கற்பனைகளுக்கு கீழ்ப்படிந்து உண்மையும் உத்தமமான சீஷர்களாக வாழ உங்களை ஒப்பு கொடுங்கள். அப்படின்னா அரசுரிமையோடு ஆண்டவருடைய ராஜாவின் பிள்ளைகளாக இந்த உலகத்திலே வாழ முடியும். அது மட்டுமல்ல, 4ஆம் வசனத்தில் வாசிக்கிறோம், ஆயுசு நாட்கள். முதலாவதாக ஆசீர்வாதங்களை தருகிறார், இரண்டாவதாக அரசுரிமையை தருகிறார், மூன்றாவதாக ஆயுசு நாட்களை கூட்டி கொடுக்கிறார். ஏராளமான வருஷங்கள் நீண்ட காலம் வாழ்ந்து ஆண்டவருக்கு ஏராளமான கனிகளை கொடுக்கத்தக்கதாக, முதிர் வயதிலும் கனி தந்து புஷ்டியும் பசுமையுமாக ஜீவிக்கத்தக்கதாக ஆண்டவர் நம்முடைய வாழ்க்கையிலே ஆசீர்வாதங்களை பொழிய பண்ணுகிறார். நீண்ட ஆயுசு காலம். எங்களுடைய ஆயுசு நாட்கள் 70 வருஷம், பலத்தின் மிகுதியால் 80 வருஷம் என்று வேதத்தில் வாசிக்கிறோமே. 70 வயதிற்கும் குறைவில்லாத ஒரு வாழ்க்கை, பூரணமான ஒரு வாழ்க்கை. எப்பா ஆண்டவர் நமக்கு தரக்கூடிய ஆசீர்வாதத்தின் வாழ்க்கை, அவருக்கு பயந்து வாழும் பொழுது கிடைக்கப்பெறக்கூடிய வாழ்க்கை. அது மட்டுமல்ல, ஜீவ புஸ்தகத்திலே நம்முடைய பெயர் எழுதப்பட்ட வாழ்க்கை. பூலோகத்திலே நம்முடைய கால்கள் பதிந்திருந்தாலும் பரலோகத்திலே நம்முடைய கண்கள் பதிந்திருக்கத்தக்கதாக, மீண்டும் பூலோகத்திலே நம்முடைய கால்கள் பதிந்திருந்தாலும் பரலோகத்திலே நம்முடைய கண்கள் பதிந்திருக்கத்தக்கதாக நீண்ட வாழ்க்கை, நித்தியமான வாழ்க்கை, பரலோக சிந்தையோடு வாழக்கூடிய பரிசுத்த வாழ்க்கை, ஜீவ புஸ்தகத்தில் எழுதப்பட்டு வாழக்கூடிய நம்பிக்கையின் வாழ்க்கை. இந்த வாழ்க்கை எவ்வளவு அபரிமிதமான வாழ்க்கை, எவ்வளவு ஆசீர்வாதமான வாழ்க்கை, எவ்வளவு நிம்மதியான வாழ்க்கை, எவ்வளவு நிச்சயமான வாழ்க்கை. இந்த வாழ்க்கை ஆண்டவர் பேரிலே பற்றுறுதி கொள்கிறவர்களுக்கு கிடைக்கப்பெறக்கூடிய ஆசீர்வாதமான வாழ்க்கை. அது மட்டுமல்ல, 7ஆம் வசனத்திலே வாசிக்கிறோம், அசைக்கப்படாத வாழ்க்கை. யாரும் அசைக்க முடியாது, அசைக்கப்படாத ஒரு வாழ்க்கை. எப்போ ஆண்டவரை ஏற்றுக்கொண்டு அவருடைய வசனத்திற்கு ஒப்பு கொடுத்த வாழ்க்கை. வேதத்தில் வாசிக்கிறோம், கர்த்தருடைய வசனமோ என்றைக்கும் நிலைக்கும். கர்த்தருடைய வசனமோ என்றைக்கும் நிலைக்கும். அப்போ கர்த்தருடைய வசனத்திற்கு கீழ்ப்படுகிறவர்களுக்கு எப்பொழுதும் அசைக்கப்படாத நிலையான வாழ்க்கை. கர்த்தருடைய வசனத்தை பிரசங்கிக்கிறவர்களுக்கு, கர்த்தருடைய வசனத்தை கேட்டுக்கொண்டிருக்கிறவர்களுக்கு நிலையான வாழ்க்கை, நீடிய வாழ்க்கை, நித்தியத்திற்கு அழைத்து செல்லக்கூடிய நிம்மதியான வாழ்க்கை. இதெல்லாம் ஆசீர்வாதமான வாழ்க்கையாக ஆண்டவர் பேரில் பற்றுறுதி கொள்ளக்கூடியவர்களுக்கு ஆண்டவர் அளிக்கக்கூடிய வாழ்க்கை. ஆக முதலாவதாக கர்த்தருடைய வல்லமையை குறித்து பார்த்தோம். இரண்டாவதாக ஆண்டவர் தரக்கூடிய வாழ்க்கையை குறித்து கற்றோம். இப்பொழுது மூன்றாவதாக வலதுகரம். 8வது வசனத்திலே பார்க்கும் பொழுது ஆண்டவர் நமக்கு தரக்கூடிய மேலான ஆசீர்வாதம் என்ன?
உமது கை உமது சத்துருக்கள் எல்லாரையும் எட்டி பிடிக்கும், உமது வலதுகரம் உம்மை பகைக்கிறவர்களை கண்டுபிடிக்கும் என்று சொல்லி வேதத்தில் வாசிக்கிறோம். சத்துருக்கள் ஆண்டவருடைய கண்களுக்கு மறைவானவர்கள் அல்ல. அவர்கள் எங்கே இருக்கிறார்கள், எங்கே ஒளிந்து கொள்ளுகிறார்கள், எங்கே இருந்து சதித்திட்டம் போட்டுக்கொண்டிருக்கிறார்கள், எந்த இடத்திலே நம்முடைய கால்களுக்கு வலையை விரிக்கிறார்கள், எல்லாம் கர்த்தருக்கு தெரியும். அவருடைய கண்கள் அவர்களை கண்டுபிடிக்கும். அவர்களை கர்த்தர் சந்திப்பார். அவர்களை மேற்கொள்ள ஒருவேளை நமக்கு ஞானமோ வல்லமையோ இல்லாமல் இருக்கலாம். ஆனால் கர்த்தர் வல்லமையுள்ளவர், சர்வ வல்லமையுள்ளவர். அவருடைய 7 கண்களும் அவர்களை கண்டுபிடித்து தண்டிக்கும் என்று சொல்லி வேதத்திலே தெளிவாக வாசிக்கிறோம். அருமையான வார்த்தைகள். 8ஆம் வசனம், அவர்களை கண்டுபிடிக்கும். ஆண்டவருடைய வலதுகரம் அவருடைய கனியை பட்சிக்கும், அதாவது அவருடைய சந்ததியை அழிக்கும் என்பதாக நாம் பார்க்கிறோம். 3ஆவதாக, கோபத்தினால் அந்த சந்ததி பூரணமாக அழிந்தே போகும். எதற்கு பயப்பட வேண்டும்? ஆண்டவருடைய வலதுகரம் கண்டுபிடிக்கும் சத்துருக்களை, அவருடைய வலதுகரம் கனியை பட்சிக்கும். 3ஆவதாக, கோபத்தினாலே அழிக்கும். கர்த்தர் அன்புள்ளவர், கர்த்தர் நீதியுள்ளவர். நம்முடைய தேவன் அன்பாகவே இருக்கிறார். நம்முடைய தேவன் அக்கினியாகவே இருக்கிறார். அன்பும் அக்கினியும் தேவன் என்ற நாணயத்திலே 2 பக்கங்கள். அவர் இரக்கமுள்ளவர் என்பதினாலே அன்புள்ளவர், அவர் நீதியுள்ளவர் என்பதினாலே அவர் கண்டிக்கிறவர், கோபப்படுகிறவர். எனவே ஆண்டவர் கோபப்பட மாட்டாரு, எப்பவும் அன்பா இருப்பாரு, அரவணைத்துக் கொள்வாரு. கருணையுள்ள தெய்வம், காருண்யத்தின் கர்த்தர், கோபமே படமாட்டார் என்று எண்ணாதிருங்கள். அவர் நாள்தோறும் பாவியின் மேல் சினங்கொள்ளுகிற தேவன் என்று சொல்லி வேதத்தில் வாசிக்கிறோம். நாம் தப்பாக கேள்விப்பட்டது என்ன? அவர் பாவத்தை வெறுக்கிறார், பாவியை நேசிக்கிறார். வேதம் என்ன சொல்கிறது? அவர் நாள்தோறும் பாவியின் மேல் சினங்கொள்ளுகிற தேவன். 11ஆம் சங்கீதம் படித்து பாருங்கள். அவன் மனம் திரும்பாத பட்சத்திலே, பாவி மனம் திரும்பாத பட்சத்திலே மரண ஆயுதங்களை அவனுக்காக ஏற்படுத்தினார் என்று சொல்லி வேதத்திலே வாசிக்கிறோம். ஆக 4ஆவதாக, கர்த்தருடைய வலதுகரம் கலங்கடிக்கும். 11ஆம் 12ஆம் வசனங்களிலே நாம் பார்க்கிறோம். ஆக முதலாவதாக, கர்த்தருடைய வலதுகரம் கர்த்தருடைய சத்துருக்களை, நம்முடைய விரோதிகளை கண்டுபிடிக்கும், கனியை பட்சிக்கும், கோபத்தினாலே அழிக்கும், கலங்கடிக்கும். அப்போ நம்ம எல்லாம் என்ன செய்யணும்? ஆண்டவருடைய பிள்ளைகள், ரட்சிக்கப்பட்டவர்கள், அவரை பின்பற்றுகிறவர்கள், நாமெல்லாம் என்ன செய்ய வேண்டும்? என்ன செய்ய வேண்டும் என்றால், நாம எதிரிகளை எதிர்த்து போராட முடியாது பல வேளைகளிலே. எனவே எந்த எதிரியாக இருந்தாலும், எந்த சத்துருவாக இருந்தாலும், கர்த்தருடைய கையிலே அந்த ஆளை ஒப்பு கொடுத்து விடுவோம். ஆண்டவரே, இந்த ஆளை சமாளிப்பது என்னால் முடியாத ஆண்டவரே, இந்த ஆளை என் வாழ்க்கையை விட்டு விலக்குவது அல்லது இவருக்கு மேலாக இவரை மேற்கொண்டு வாழ்வது எனக்கு அசாத்தியமான காரியம் ஆண்டவரே. ஆனால் எல்லாம் உமக்கு சாத்தியம். ஒன்று, இந்த ஆளை திருத்துவீர், அல்லது இந்த ஆளை துரத்துவீர். எப்படியும் இந்த ஆள் மூலமாக எனக்கு எந்த விதமான ஆபத்தும் வராமல், உம்மை மகிமைப்படுத்தக்கூடிய என்னுடைய ஊழியத்திலே இந்த ஆள் மூலமாக எனக்கு எந்த விதமான குறுக்கீடும் இல்லாமல், அந்த சன்பல்லாத்தை, அந்த தொபியாவை நெகேமியா புஸ்தகத்தில் எப்படி நீ ஒதுக்கி வைத்தீரோ, அதே போல் ஆண்டவரே இவர்களை ஒதுக்கி வைத்து உண்மையும் உத்தமமாக நான் ஜீவிக்கவும் பணியாற்றவும் எனக்கு உதவி செய்யும் என்று சொல்லி ஆண்டவரிடத்தில் உங்களுடைய வாழ்க்கையை ஒப்பு கொடுங்கள், விசுவாசியுங்கள். கர்த்தருடைய சமூகத்திலே இந்த ஆளை ஒப்பு கொடுத்து விட்டு கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் செலுத்துங்கள். அப்படித்தான் இந்த சங்கீதம் முடிகிறது. எப்படி முடிகிறது? 13ஆம் வசனத்திலே, சங்கீதம் 21 வசனம் 13, கர்த்தாவே உம்முடைய பலத்திலே நீர் எழுந்தருளும், அப்பொழுது உம்முடைய வல்லமையை பாடி கீர்த்தனம் பண்ணுவோம், பாடுவோம், கீர்த்தனமும் பண்ணுவோம். எப்போ? உம்முடைய வலதுகரம் எங்களை ரட்சித்து எங்களுடைய சத்துருக்களை எல்லாம் முறியடித்து எங்களை நிம்மதியாக வாழ்க்கை வாழ வைத்திருக்கும் பொழுது நாங்கள் ஆனந்தப்படுவோம். ஆனந்த சங்கீர்த்தனம் உமக்கு மகிமையாக பாடுவோம். அந்த அனுபவம் உங்களுடைய வாழ்க்கையிலே சொந்தமாகட்டும். கண்களை மூடுவோம், கர்த்தரை பார்ப்போம். எங்களை நேசிக்கிற பரிசுத்தமுள்ள ஆண்டவரே,
இந்த செய்தியை நாங்கள் கேட்க எங்களுக்கு உதவி செய்தீர். அதற்காக உமக்கு நன்றி செலுத்துகிறோம் சுவாமி. வல்லமையின் தெய்வமே, உம்முடைய வல்லமை எங்களுடைய வாழ்க்கையிலே வழிந்தோடத்தக்கதாக, எங்களை ஆசீர்வதிக்கத்தக்கதாக எங்களை ஒப்புக் கொடுக்கிறோம் சுவாமி. சும்மா எங்களை ஒரு விசுவாசி என்று சொல்லிக்கொண்டு கீழ்ப்படியாமல், உம்முடைய சத்தத்திற்கு செவி கொடாமல், உம்மை பின் செல்லாமல், உமக்கு பயப்படாமல், பயபக்தியோடு வாழாமல், உம்மை அறிக்கை செய்யாமல், உம்முடைய வசனங்களுக்கு நடுங்காமல், சும்மா விசுவாசி என்று சொல்லி எங்களை குறித்து நாங்களே திருப்தி அடையாமல், கர்த்தாவே, உண்மையான விசுவாசிகளாக இந்த உலகத்தில் நாங்கள் ஜீவிக்கத்தக்கதாக எங்களை நீர் உறுதிப்படுத்தும். உம்மை மகிமைப்படுத்தியும் உம்முடைய வசனங்களுக்கு கீழ்ப்படிந்தும் உம்முடைய இருதயத்தை சந்தோஷப்படுத்தி நாங்கள் வாழ நீர் எங்களுக்கு உதவி செய்யும். மேலாக ஆண்டவரே, உம்முடைய ரட்சிப்பின் பாத்திரத்தை எடுத்து ஒவ்வொரு நாளும் நாங்கள் கர்த்தரை பணிந்து கொள்ளத்தக்கதாக ஆண்டவரே நீர் எங்களுக்கு கிருபை செய்யும். உம்முடைய வல்லமைக்காக ஸ்தோத்திரம். நீர் எங்களுக்கு தந்த வாழ்க்கைக்காக ஸ்தோத்திரம். உம்முடைய வலதுகரத்துக்காக ஸ்தோத்திரம். உம்முடைய நாமத்திற்கு சங்கீர்த்தனம் பாடுவோம். ஆண்டவரே, எங்களை ஆசீர்வதித்து எங்களுடைய வீட்டுக்குள்ளே, எங்களுடைய குடும்பத்துக்குள்ளே, இந்த உலகத்திற்குள்ளே நீர் எங்களை உம்முடைய ஆசீர்வாதமாக அனுப்பும். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் பிதாவே. ஆமேன்.